ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து எனக்கு வந்து லீட் கோடில் ஈஸி ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற 2 கொஷின். நீங்கள் பைத்தனில் கோட் பண்ணுறீங்களா? அதாவது லைப்ரரிஸ் வச்சு கோட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டானா கூட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள விட்டுறலாம். மேபி அவங்க வந்து என்கிட்ட ஜாவா யூஸ் பண்ணுறேன் இல்லை C++ யூஸ் பண்ணுறேன், அப்போ கூட என்னால் ஈஸி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்குற 2வது கொஷின், உங்களுக்கு முதல்ல பேட்டர்ன் பிரிண்டிங் பண்ண தெரியுமா? ஒரு 2 நெஸ்டட் லூப் வச்சு ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே போதும், உங்களோட லாஜிக் பில்டிங் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் பிரிண்டிங், லாஜிக் பில்டிங் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பேசிக் வீடியோ. அட்வான்ஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பேட்டர்ன் பிரிண்டிங்க்கு ஒரு 4 ரூல் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராப்ளம் எந்த பேட்டர்ன், அட்வான்ஸ் இல்லை பேசிக், எந்த பேட்டர்ன் கொடுத்தாலுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல், ஜென்ரலாகவே நம்மக்கிட்ட ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டாரை முதல்ல பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் போடும். ஸோ இந்த ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போதும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு லூப்பில் போடுவோம். ஒரு ஃபார் லூப்பில் போட்டு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார்ஸ் கிடைக்கும், ஒரு ரோ மட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபார் லூப் இந்த 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி 3 ரோஸ் வேணும் கண்டினியூஸாக. அப்போ இதை ஒரு ஃபார் லூப்பில் போட்டு நம்ம 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோன்னா இது நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ண வேண்டிய மெத்தட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு அவுட்டர் ஃபார் லூப் வேணும் கன்ஃபார்மாக. நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் பண்ண போகிறோன்றது தான் அவுட்டர் வெளில இருக்க ஃபார் லூப்பில் இருக்க போகுது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ், இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்க போதோ அதுதான் வந்து நமக்கான அவுட்டர் லூப்பில் இருக்க போகுது. அதாவது வெளில இருக்க ஃபார் லூப்பில் உள்ள ஒரு ஃபார் லூப் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேணும். வெளில இருக்க ஃபார் லூப் வந்து n = 3, அதாவது 0 to 3 வந்து இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. 0, 1, 2 அப்படின்ற நம்பரில் ரன் ஆக போகுது. நமக்கு 3 ரோ பிரிண்ட் ஆக போகுது. சிம்பிள். அப்போது ஃபஸ்ட்டு ரூல், ஃபைண்ட் அவுட்டர் ஃபார் லூப். அவுட்டர் லூப்கான நம்பர் n = 3 அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரூல், நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், இன்னர் லூப்பில் ஒன்று போட போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து 2 விஷயம் பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஸ்டார் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு காலி ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டஃப் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸ்டார் ஒன்று, எம்டி ஸ்பேஸ் ஒன்று. கரெக்டாக? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பிரிண்ட் பண்ணுறீங்க. 1 அப்புறம் 0 பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்னென்ன பிரிண்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே செகண்ட் ரூல் முடிஞ்சிடும். அதாவது இதில் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல்லாம் வேணாம். இதில் வந்து 2 விஷயம் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் விஷயம் பிரிண்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு அப்போது உங்களுக்கு 2 ஃபார் லூப் தேவைப்படும். இதுக்கு வெளியில் அவுட்டர் ஃபார் லூப், நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு இங்கே ஒரு ஃபார் லூப்பு, ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு, எம்டியாக இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு, 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் கிடையாது. ரெண்டுமே நம்பர்னால் இது 2த்துக்கும் சேர்த்து ஒரே ஃபார் லூப். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எத்தனை பிரிண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டார் ஒரு குரூப் ஆகிடும். இது மாதிரி ஸ்டாரு, ஆஸ்ட்ரிக்ஸு, அட்டு, இந்த மாதிரி எந்த சிம்பிள் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு குரூப் ஆகிடும். கேரக்டர் கொடுப்பான், ABCன்னு பிரிண்ட் பண்ண சொல்லுவான். கேரக்டர்லாம் ஒரு குரூப் வந்துடும். நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க, 1, 0, 2, 3, 4, 5 அப்படின்னு லைனாக பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு குரூப் வந்துடும். ஸ்பேஸ் எம்டி, எதுவுமே இல்லை, எம்டி ஸ்பேஸ்லாம் ஒரு குரூப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டஃப், எத்தனை குரூப் நம்ம பிரிண்ட் பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சி எத்தனை நம்பர் ஆஃப் உள்ள ரூட் போட போகிறோன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கலாம், 0, 1 எப்படி மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணுறதுன்னு. இப்போ எக்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. x = 1 - x. ஆட் ரோஸ்லலாம் வந்து எக்ஸ் வந்து 1, ஈவன் ரோஸ்லலாம் எக்ஸ் வந்து 0. மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள், உங்களுக்கு லாஜிக் வரும். எக்ஸ் வந்து 0, 1ன்னு மாறிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. தேர்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ரூலில் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிளில் 2 லூப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 லூப்புக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் படி இது பிரிண்ட் பண்ணோம்.
மூணு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டார் இந்த ரோக்கு வந்து எதுலேருந்து ரன் ஆக போகுது, 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆக போகுது. காலம் அது உள்ளே போடுற ஃபார் லூப் வந்து காலம் வைஸ் பிரிண்ட் பண்ணிட்டு போகுது. ஸோ அப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் கிடையாது. அதாவது இதுவும் 0லேருந்து n தான், அதுவும் 0 to n தான். ஓகேவா? காலம் வைஸ் பிரிண்ட் பண்ணுற உள்ளே இருக்க ஃபார் லூப்க்கும் இன்னர் ஃபார் லூப் அவுட்டர் ஃபார் லூப் ரெண்டுமே 0 to n தான் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக ஒரு ரிலேஷன்ன்றது எதுவும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் இருக்குது. அதாவது வெளில இருக்க லூப் வந்து எந்தெந்த நம்பர்லாம் ரன் ஆகுது. அவுட்டர் லூப் ரோன்ற லூப் வந்து எதுலலாம் ரன் ஆகுது, 0 1 2ல் ரன் ஆகணும். ஏன்னா 3 ரோ இருக்குது. கரெக்டாக 0 to nல ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகணுன்றது பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கிடச்சிரும். ரோ ப்ளஸ் 1 டைம்ஸ் ரன் ஆகுது. அதாவது 0th ரோக்கு ஒரு ஸ்டார் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து 2 ஸ்டார் இருக்குது. தேர்ட் ரோக்கு வந்து 3 ஸ்டார் இருக்குது. அதாவது இது ப்ளஸ் 1 தான் இங்கே இருக்குது. இந்த ரோவில் வர நம்பரு ப்ளஸ் 1 டைம்ஸ் தான் இது ரன் ஆகுது. அப்போது வெளில இருக்க ஃபார் லூப் வந்து சிம்பிளாக 0 to n ரன் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து ரோன்ற வேரியபிளில் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது உள்ளே இருக்கிறது 0 to ரோ ப்ளஸ் 1 டைம்ஸ் ரன் ஆனாலே போதும். இதை பிரிண்ட் பண்ணலாம் ஈஸியாக. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற லூப்புக்கும் வெளில இருக்கிற லூப்புக்கும் ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கனெக்ஷன் பிட்வீன் இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப். இன்னர் வெர்சஸ் அவுட்டருக்கு ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரூல் என்னன்னா எத்தனை டைப் ஆஃப் திங்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ரூல்ஸ் ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். மேபி அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸில் தான் இதெல்லாம் தேவைப்படும். அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்னை உங்களால் எத்தனை மல்டிபிள் பேட்டர்ன்ஸாக உடைக்க முடியுதுன்னு யோசிங்க. அதாவது இந்த பேட்டர்னை இப்படி உடைக்கலாம். இப்படி உடைச்சிங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு லாஜிக்கு, கீழே இருக்கிறது ஒரு லாஜிக்கு, ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். மேலே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் லாஜிக்கே இங்கே பிரிண்ட் பண்ணால் முடிஞ்சு. இங்கே அப்படியே தலைக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அதாவது 2 1 0ன்ற லாஜிக்கு நம்ம இந்த ரோஸை பிரிண்ட் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. இந்த ரோ பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது 2 பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறேன். இது ஒரு பேட்டர்ன் 1ன்னு எடுத்துப்பீங்க. இது ஒரு பேட்டர்னு. இது ரிவர்ஸ் ஆஃப் தட் பேட்டர்ன். ரிவர்ஸில் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், மேலே பிரிண்ட் பண்ணுறேன். லைக் எங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உடைக்க ட்ரை பண்ணுங்கள். உடைக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த லாஜிக்கை திருப்பி எழுதிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 4 ரூல் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் எந்த பேட்டர்னாலுமே ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும். நம்ம எழுதுகிற லாஜிக் எல்லாமே வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பைத்தனில் பார்க்குறவங்க இங்கே பாருங்கள். நீங்கள் ஜாவாவில் பண்ணுறவங்க, C++ல் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். திஸ் இஸ் நாட் லாங்குவேஜ் ரிலேட்டட், டோட்டலி நாட் லாங்குவேஜ் ரிலேட்டட். ஃபஸ்ட் பேட்டர்ன் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா பேசிக். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நம்பரை வந்து கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு இந்த மாதிரி ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும். n = 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 rows 3 columns. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரூல் என்ன, நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ n = 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 0 to 3 வந்து இந்த லூப் அவுட்டர் லூப் வந்து ரன் ஆக போகுது. ஆச்சா? நெக்ஸ்ட்டு என்னென்ன விஷயம்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் போடுறோம், ஸ்டார் மட்டும்தான் போடுறோம். அப்போது உள்ளே வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து 1 தான் இருக்க போகுது. இன்னர் லூப் 1 தான் இருக்க போகுது, அதுக்கு மேலே கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல இதுவும் 3 தான் பிரிண்ட் ஆகுது, இதுவும் 3 தான் பிரிண்ட் ஆகுது. அப்போது இன்னர் லூப்க்கும் அவுட்டர் லூப்க்கும் கனெக்ஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி சேம். 0,3 and 0,3 நோ இன்டர்லிங்க். லாஸ்ட் எதனா இதில் சிமெண்ட்ரி எதனா இது 2 பேட்டர்னாக உடைக்கணும் அப்படின்னு எதனா நீடு இருக்கா? இல்லை, நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டாலே முடிஞ்சிருது, அதுக்கு மேலே எந்த நீடுமே இல்லை. ஸோ அதை அப்போது இதை அப்படியே கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ரூலுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் என்ன சொன்னோம், n வந்து 0லேருந்து 3 வரைக்கும் போகணும். சரிலாமா? ஸோ ஃபார் I in range of 0,3 போகிறோம்.
போகும்போது உள்ள இன்னர் லூப் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்னர் லூப் என்ன ஃபார், நம்ம வேணால் இதை எப்படி பிரிச்சுக்கலாம். ஃபார் வெளில இருக்க லூப் வந்து ரோ லூப்பு, உள்ளே இருக்க லூப் வந்து காலம் லூப். ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் 0,3 வரைக்கும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் வந்து ஒரு ஸ்டார்ன்ற மேட்ரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம் ஸ்டஃப். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரோக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரோக்கு போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பிரிண்ட் கொடுத்தாங்க இந்த இடத்துல. அடுத்த ரோக்கு போகிறதுக்காக ஒரு பிரிண்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இங்கே அடுத்த லைன் போகுது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல கமா end equal to nothing என்ன போட்டோம்னா பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் இங்கே போகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு இன்புட் கொடுத்து வாங்கிக்கலாம். அங்கே 3ன்றதுனால 3, இங்கே n இன்புட் வாங்கிட்டோன்னா நம்ம 5ன்னு கொடுத்தா 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். 5 ஸ்டார்ஸ் 5 ஸ்டார்ஸ் 5 இருக்கா, 5 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸி தான். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ரூல் வைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு ரூல், எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, 3 ரோ இருக்குது, முடிஞ்சு, ஈஸி. செகண்ட் ரூல், என்னென்னலாம் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஸ்டார் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இன்னர் லூப் வந்து 1 தான் இருக்க போகுது, வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு சிமிலாரிட்டி. அதாவது இதை பிரிண்ட் இப்போ ஆல்ரெடி எழுதி காமிச்சோம் உங்களுக்கு. இப்போ அகைன் எழுதி காமிக்கிறேன். 0th ரோவில் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரோவில் 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம், செகண்ட் ரோவில் 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னா எல்லாத்துக்குமே இது ரோனா காலம் வந்து ரோ ப்ளஸ் 1 இருக்குது. ரோ ப்ளஸ் 1 டைம் வந்து ரன் ஆகுது, அவ்வளோதான். ஸோ அப்போது ரோ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு காலம். அது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். கண்டிஷன் கண்டுபிடிச்சாச்சு. சிமெட்ரி எதனா இருக்கா, ஐ மீன் இது எதனா 2ஆக பிரிக்க முடியுமா, முடியாது. ஸோ 3 ரூல் தான், இதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அகெயின் நான் இதையே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் 2ன்னு இப்போ மாற்றிக்கலாம். பேட்டர்ன் 2 இதையும் பேட்டர்ன் 2ன்னு மாற்றிக்கலாம். சேம் கோட் எடிட் பண்ணலாம். அதாவது இந்த லூப் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் ரன் ஆகணும், ஃபஸ்ட்டு லூப் வந்து 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகணும். வி ஆல்ரெடி நோ தட், கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஒரு லூப் தான் இன்னொரு லூப், கரெக்டு. வி ஹாவ் ஒன்லி 1 இன்னர் லூப், கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து எத்தனை டைம் கண்டிஷன் வந்து போடணும் இப்போ. ஸோ கண்டிஷன் எப்படி போடுவீங்க இந்த இடத்துல, இந்த இடத்துல 0லேருந்து n+1 வரைக்கும், ஐ மீன் ரோ, அந்த ரோ +1 டைம் வரைக்கும் ரன் ஆகணும், அவ்வளோதான். ரன் பண்ணி பார்க்கலாம், முடிஞ்சிச்சு. கண்டிஷன் என்ன, 0ல் ஸ்டார்ட் ஆகணும், ரோ +n வரைக்கும் முடியும். இதே ஜாவாவில் போட்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கோன்னா, ஃபார் ரோ ஈக்குவல் டு 0, ஃபஸ்ட்டு இது இன்னர் அவுட்டர் லூப் வந்து ரோ ஈக்குவல் டு 0 to n வரைக்கும் ரன் ஆகும், ரோ ++ அவுட்டர் லூப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா போடலாம். இங்கே வந்து காலம் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருப்பீங்க. காலம் வந்து எது வரைக்கும் ரன் பண்ணியிருப்பீங்க, லெஸ் தேன் ரோ +1 அப்படின்னு போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு காலம் ++ பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாவாவில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு பாருங்கள், ரிவர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் லைக் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆச்சா. ஸோ இப்போ செகண்ட் பேட்டர்னும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேட்டர்ன் என்ன, இது நம்பர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது, இது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி சிம்பிள். என்ன, இப்போ வந்து நம்ம இதை யோசிக்கலாம். ஸோ ரூல் படி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் கோயிங் டு பி 4 திஸ் டைம். 1 2 3 4 ரோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ள நம்ம என்னென்ன விஷயம் பிரிண்ட் பண்ணுறோம், நம்பர்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் 1 ஃபார் லூப், நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை.
நெக்ஸ்ட்டு தேர்ட். இதுக்கும் இன்னர் லூப்புக்கும் அவுட்டர் லூப்புக்கும் எதனா கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இன்னர் லூப்பில் நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது இங்கே 0 1 2 3 வரைக்கும் அவுட்டர் லூப் ரன் ஆக போகுது ரோஸ்க்கு. ஸோ அப்போ இதெல்லாம் ரோஸ். காலம்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலம்ஸ் வந்து இந்த இடத்துல 0 to 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸோ 0 to 4 வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது, 4ன்றது என்ன, n, 0 to n வரைக்கும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 to n-1 வரைக்கும் நடக்குது. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 to n-2 வரைக்கும் நடக்குது. அப்போ இந்த நம்பர் டைம்ஸ் தான் நடக்குது. அதாவது என்ன நடக்குதுன்னா n- ரோ டைம்ஸ் நடக்குது இந்த விஷயம். அப்போ இது n-0, இங்கே 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து n- ரோ டைம்ஸ் வந்து இதை நம்ம வந்து லூப்பாக ரன் பண்ணோம். இன்னர் லூப்பை n- ரோ டைம்ஸ் ரன் பண்ணால் போதும். ஸோ தேர்ட் ரூலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த்து, எதனா சிமெட்ரி இருக்கா, இதை ரெண்டாக உடைக்க முடியுமா, காமனாக எதனா விஷயம் இருக்கான்னு பார்க்குறோம். எதுவும் இல்லை. நம்ம ஒரே ரூப்லேயே இதை ஈஸியாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். Ctrl+C, Ctrl+V, தேர்ட் பேட்டர்ன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபஸ்ட் லூப் வந்து n வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. எஸ், வி காட் இட் ரைட். செகண்ட் லூப் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆக போகுது, n-1 ரோ டைம்ஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ அப்போது இதை வந்து n- ரோ டைம்ஸ் ரன் ஆக போகுதுன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா n- ரோ டைம்ஸ் ரன் ஆக போகுது, அவ்வளோதான். இப்போது ரன் பண்ணலாம், முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம், ஸ்டார் பிரிண்ட் பண்ணக்கூடாது, நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல காலமை பிரிண்ட் பண்ணிங்கனாலே போதும், யூ வில் கெட் இட். காலம் பிரிண்ட் பண்ணால் நமக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ காலம் +1. ஸோ இப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒன்றா பிரிண்ட் பண்ணி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 2 நெஸ்டட் ஃபார் லூப்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். இப்போ கிராஃப்லாம் போயிட்டிங்கன்னா இன்னும் கஷ்டம், ரன் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்றது தெரியாது. இங்கேயே ரன் பண்ணி பார்த்து ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அங்கே போயிட்டு கிராஃப் ட்ரீஸ்லாம் போகும்போது இதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ யூல் கெட் இட் ஈஸி. ரெக்கர்ஷன்லாம் போகும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஒரு கொஷின். முடிஞ்சா இப்போ ரன் பண்ணலாம். நமக்கு தேவையான பேட்டர்னும் கிடச்சிருச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தது வரைக்கும் பேசிக் பேட்டர்ன் வந்து பார்த்துருக்கோம். இதோட அட்வான்ஸ்டு பேட்டர்ன்லாம் வந்து நான் ஆல்ரெடி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.